வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் எடுத்திருக்கிற டாபிக் பாவிகள். நான் பாவி, நீங்களும் பாவி, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் பாவி, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாவிகள். ஏன்னா ஒரு நீதிமானும் இந்த உலகத்தில் இல்லை. அதை நம்ம ஒரு பக்கம் விசுவாசிக்கிறோம். சரி, அப்போது சிலுவை மரணத்தையும் நம்ம விசுவாசிக்கிறோமா? விசுவாசிக்கிறோம். நம்ம ரட்சிப்பு அடைந்ததையும் விசுவாசிக்கிறோமா? அதையும் விசுவாசிக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இல்லையா நமக்கு பார்க்குறதுக்கு? நீதிமான்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் எதுக்காக விசுவாசிக்கணும்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளை தேவன்கிட்ட அவர் கொண்டு போயிருக்காரு, அங்கேயும் சாத்தான் நம்மளை துரத்திக்கிட்டு தான் இருக்காரு. அந்த அர்த்தத்தில் தான் நாம் பாவிகள் ஆயிடுவோம். ஆனால் இப்போ நம்ம பாவிகள் இல்லை, நம்மள நீதிமான்கள். நீங்கள் வேதத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை தான் சொல்ல வருவீங்க. நீதிமான்கள் தான் நம்மளை சொல்லணும். ஏன்னா நம்ம ரட்சிப்பு அடைஞ்சிட்டோம். நம்மளை இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்து மூலமாக நம்மளுக்கு எல்லாருக்குமே ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. இப்போது தாவீது ராஜா இருந்தார். அவர் அந்த காலகட்டத்தில் நீதிமானாக இருந்தார். சாலமன் ராஜா இருந்தார். அவர் அந்த காலகட்டத்தில் நீதிமானாக இருந்தார். ஆனால் நமக்கு இப்போ அப்படி இல்லை. நம்ம அத்தனை பேருமே நீதிமான்கள். நம்ம பாவத்துக்கு பயந்து நம்ம ஓட தான் நம்ம பாவம் செய்கிறோம். பாவம் செய்யாமல் இருக்கணும்னா நம்ம முதல்ல நம்மளை நீதிமான்கள்னு விசுவாசிக்கணும். விசுவாசித்தாலே நம்ம செய்கிற பாவங்களில் பாதி நம்ம குறைச்சிடுவோம். அதனால் நம்மளை இனிமேல் யார் பாவிகள்னு சொன்னாலும், நீங்கள் பாவிகள், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அதுக்காக பாவ மன்னிப்பு எடுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பாவிகளே இல்லை, நீங்கள் எல்லாம் நீதிமான்கள். உங்களுக்காக ரட்சிப்பு அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. உங்களுடைய காரியங்கள் இப்போ என்னென்னா, நீங்கள் செய்கிற பாவங்களை நீங்கள் குறைச்சிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பாவிகள் இல்லை. நீங்கள் பாவிகள்னு சொல்லிட்டா நம்ம சத்தியத்தை மறுக்கிற மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? அதனால் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேரும், சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நீதிமான்கள் தான். ஏன்னா நமக்கு இலவசமாக கிடைச்ச இந்த ரட்சிப்பை நாம் வீணடிக்கக்கூடாது. மீண்டும் அடுத்த விஷயத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.